பெருக்கின்னு இருக்க சொல்ல அம்மான்னு நானுங்க இப்படி நிமிதான் வந்து செயின் அறுத்துன்னு போயிட்டாங்க. அம்மான்னு கூப்பிட்டான் என்ன. நானே பெருக்கி இப்படி குப்பையை அள்ளி அப்படி போட்டுட்டு திருப்பி அள்ளுறேன். அம்மான்னா இப்படி நிமிந்தேன், அப்படியே கழுத்துல கை வச்சு அறுத்துன்னு போயிட்டாங்க. 6 மணி, கரெக்டா 6 மணி. ஆமா, நான் 5:30க்கு தான் வந்து கடை திறப்பேன். டெய்லி 5:30க்கு வந்து கடை திறப்பேன். ஒரு நாளைக்கு என்னைக்கா சீக்கிரமா எங்கன்னா போனேன்னா 5 மணிக்கே வந்து கடை திறப்பேன். நான் ஒண்டி தான் செஞ்சுட்டு இருப்பேன். இதுவரையிலும் எதுவும் நடக்கல. இன்னைக்கு தான் நான் மட்டும்தான், நானும் எங்க அக்கா இன்னொரு அக்கா 3 பேரும் சேர்ந்து நடத்துறோம். ஒரு தம்பி சமையலுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன். பசங்கள்லாம் நான் எதுவும் பார்க்கலப்பா. வண்டியில வந்தானுங்க, வெள்ளை சொக்கா போட்டுக்கணும், பின்னாடி கருப்பு கலர் பேக் மாட்டிருந்தானுங்க. நான் இப்படிதான் இப்படிதான் அள்ளி போடுறேன்னா இப்படி குனிஞ்சுட்டேன். அம்மான்னு நானுங்க நான் இப்படிதான் திரும்பினேன். நான் இப்படி திரும்பல, இப்படி திரும்பினா அந்த வெள்ளை சொக்கா தான் தெரிஞ்சது. அப்படியே அறுத்துன்னு போயினாங்க. கத்துறேன், ஐயோ சைனா அறுத்துன்னு போறானுங்க, சைனா அறுத்து போறானுங்கன்னு. அவ்வளவு தூரம் வரல ஓடனேன். அவனுங்க போயிட்டானுங்க. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள அவனுங்க மனையே திரும்பிட்டானுங்க. அப்பயும் 2 பேர் பைக்ல போனாங்க, தெருத்திக்கினே பிடிக்க முடியல. அவனுங்க 4 சவரம் இந்த நாணக்குழாவோட சேர்த்து தான் பிடிச்சானுங்க. அதை பிடிக்கவே தான் நான் இப்படி பிடிச்சேன். எல்லாம் அதையும் அறுத்துன்னு போயிருப்பானுங்க. அது அறக்க வராதுல்ல கயறு, அதனால விட்டானுங்க. கண்டுபிடிச்சு கொடுத்துட்றமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் காலை 1 மணி நேரத்தில் 8க்கும் மேற்பட்ட செயின் வழிப்பறிப்பு சம்பவங்கள் நடந்ததை தொடர்ந்து சென்னை முழுவதும் தனிப்படை போலீசார் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, எந்தெந்த இடங்களில் இந்த வழிப்பறி சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, விவரங்கள்? வணக்கம். சென்னையில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது வந்தபடி இன்னும் ஒரு இடம் என மொத்தமாக 8 இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றதாக காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை திருவான்மையூர் இந்திரா நகர் பகுதியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த லட்சுமி என்கிற பெண் தன்னுடைய வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது காலை 6 மணிக்கு மேலாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க செயினை பறித்து சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதே போன்று சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்திரா என்கிற பெண் அவர் காலையில் டிபன் கடையில் வேலைக்கு வருவதற்காக பெருக்கிக் கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த அதே மர்ம நபர்கள் அம்மா என்று அழைத்துக் கொண்டு அவர் திரும்பி பார்த்த நேரத்தில் அவர் கழுத்தில் இருந்த 4 சவரன் செயின் இது போன்று வேளச்சேரி, சைதாப்பேட்டை, அதே போன்று வேளச்சேரியில் மட்டுமே 2 இடங்களில் இது போன்ற 8 இடங்களில் இன்று சென்னையில் காலை அதிகாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக இந்த செயின் பறிப்பு சம்பவம் என்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திரைப்படத்தில் வருவது போலவே 1 மணி நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது. காவல்துறையினரும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களிடம் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செயின் பறிப்பு சம்பவம் தொடர்பாக சென்னை காவல்துறை சார்பாக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடையார் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் மட்டுமே 5க்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் இந்த செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அடையார் இந்திரா நகர் பகுதியில் தொடர்ச்சியாக செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற இந்த செயின் பறிப்பு சம்பவம் தொடர்பாக சென்னை முழுவதும் தனிப்படை போலீசார் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட், அதே போன்று ரயில் நிலையம், லாட்ஜ் உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றிருக்கிறார்கள். அதில் இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் செல்லக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக போலீசார் சோதனை மேற்கொண்டு விரைவில் அவர்களை கைது செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.